டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி. ஆர்சிபி இந்த ஆக்ஷனுக்குள்ள ஜாலியாக தாங்க வந்திருந்தாங்க. நம்மளும் என்ன நினச்சிருந்தோம்னா அவங்களுடைய டீம் செட் ஆகிருச்சு, நாளைக்கே போய் ஐபிஎல் விளாடுங்க அப்படின்னு சொன்னாலும் திரும்ப 2வது தடவை கூட கப் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டீமை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆக்ஷனுக்குள்ளேயுமே போ, தினேஷ் கார்த்தி, ஆண்டி ஃபிளவர் 3 பேரும் தரமான பிளான் போட்டு இறங்கி இருக்காங்க. நல்ல நல்ல செலக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை அதிக ரேட்டுக்கு எடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா வெங்கடேஷ் ஐயர் தாங்க. வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆர்சிபி அதிரடியான இந்தியன் பேட்ஸ்மேன், அதிரடியான இந்தியன் ஓப்பனர் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயரை ரொம்ப கம்மியான விலைக்கு ஆர்சிபி வாங்கி அசத்தி இருக்காங்க. அவருடைய ஃபார்ம் போன வருஷம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் ஆர்சிபியில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் டஃபி. ஜேக்கப் டஃபியை வெறும் 2 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி. இவர் தான் நம்பர் 2 ரேங்க்ல இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும் ஐசிசி ரேங்கிங்ல. அப்படிப்பட்ட பவுலரை யாருமே வாங்கல, ஆனால் இவங்க ஈஸியாக வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் T20ல அதிக விக்கெட் எடுத்தவர் அப்படின்னு சொன்னா அது ஜேக்கப் டஃபி தான். 35 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு, இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பை பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் யங்ஸ்டர்ஸையுமே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியாக 3வதா சாத்விக் தேஸ்வாலை சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. சாத்விக் தேஸ்வால் பார்த்தீங்கன்னா 2024 இருந்து ஆர்சிபியுடைய நெட் பவுலராக இருந்து வந்தார். சியா சர்மாவுடைய பேக்கப் பிளேயராக இவரை பார்த்துருக்காங்க. சியா சர்மா மாதிரியே இவர் ஒரு ஸ்பின் பவுலர் தான், அதனால சாத்விக் தேஸ்வாலை வெறும் 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததா மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவை 5.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக நடந்த எம்பிஎல்ல சூப்பராக இவர் பவுலிங் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசர். நம்ம முன்னாடி நடராஜனை பார்த்துருந்தோம் இல்லையா, யாருக்கர் நறுக்கு நறுக்குன்னு வச்சுட்டு இருப்பாரு, டெத் ஓவர்லாம் போடுவார். அப்படிப்பட்ட பவுலர் தான் மங்கேஷ் யாதவ். அவரை டீமுக்குள்ளே போட்டிருக்காங்க. சரியான பைங்க, இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்த பிளேயர் ஜார்டன் காக்ஸ். இவர் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர். ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க. தேவைப்பட்ட ஸ்குவாட்ல இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவர் ஸ்குவாடுக்கு கொண்டு வர வாய்ப்பே இல்லை, 11ல் இருக்கவே மாட்டார். இவரை பேஸ் பிரைஸான 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து 2 பை சூப்பர்பான பைங்க. 2 பிளேயர்ஸுமே அண்டர்-19 ஏசியா கப்பில் விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் விகான் மல்ஹோத்ரா. இவரை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் 18 வயசே ஆன பஞ்சாப் பிளேயர். இவர் அண்டர்-19 ஏசியா கப்பில் ஆடி இருந்தார். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நம்பர் 4ல இறங்கி சூப்பராக ஆடுவார். அப்படிப்பட்ட பிளேயரை பேஸ் பிரைஸ்க்கே எடுத்திருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. சூப்பராக ஆடி இருந்தார் ரீசெண்டாக நடந்த அண்டர்-19 ஏசியா கப்பில். அதே மாதிரி கௌஷிக் சௌஹான் அவரையுமே எடுத்திருக்காங்க பேஸ் பிரைஸான 30 லட்சத்துக்கு. இவருமே அண்டர்-19 ஏசியா கப்பில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவர். மிடில் ஆர்டரில் இறங்கி தேவையானப்ப எல்லாமே 6 4 அடிச்சு இந்திய டீமை காப்பாற்றியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர்ஸுங்க இவங்க 2 பேரையும். இந்த 2 அண்டர்-19 பிளேயர்ஸையுமே சூப்பராக அசால்ட்டாக எடுத்திருக்காங்க ஆர்சிபி. கடைசியா விக்கி ஓஸ்பெல். இவரை 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவர் மகாராஷ்டிரா பவுலர். எம்பிஎல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததால இவரை டீமுக்குள்ள எடுத்து போட்டிருக்காங்க.